எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog-ஆ இருக்கும். நிறைய பார்ட்ஸ் வந்து ஒண்ணா சேர்த்து இன்னைக்கு வீடியோவா நான் கொடுக்குறேன். லாஸ்ட் பர்த்டே vlog-ல வந்து நிறைய பேர் விஷஸ் கொடுத்துருந்தீங்க. உங்க எல்லா விஷஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். உண்மையாவே அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவ்வளோ விஷஸ் கொடுத்துருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் டே உங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணலான்னு நினச்சேன். பட் அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு மியூசிக் வச்சிருந்தனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து எனக்கு அந்த ஷார்ட்ஸே ரிமூவ் ஆயிடுச்சு. என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உண்மையாவே இந்த மாதிரி பிளெஸிங்ஸ் எல்லாம் எல்லாருக்கும்லாம் கிடைக்காது. ஏன்னா நீங்க என்ன வந்து நேர்லலாம் பார்த்தது இல்லை, ஜஸ்ட் யூடியூப்ல பார்த்து இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நிறைய செக்மெண்ட்ஸாக ஒரு ரேண்டம் vlog-ஆ தான் இருக்கும். நிறைய விஷயங்களும் ஒன்றா சேர்த்து பார்ப்பீங்க. முக்கியமாக இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மாதம் பணம் கட்டி நகை சீட்டுக்கு பணம் கட்டி கோல்டு ஜுவல் எடுக்கிறது வந்து லாபமா இருக்குமா, இல்ல வேற ஸ்கீம் போட்டா நமக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோவை கொண்டு போறேன். ஒரு சின்ன விஷயத்தை பற்றின அப்டேட் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். தொடர்ந்து என்னோட vlogsல கமெண்ட் செக்ஷனில் ஜீவனோட ஸ்டடீஸ் வந்து இப்போ எப்படி மேடம் போயிட்டுருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஜீவனோட ஸ்டடீஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் வந்து 11th CBSE செம்ம டஃப்பு. அவனோட எய்ம் என்னென்னா இன்ஜினியரிங் வாங்கணும் தான் எய்மு. அதனால் இந்த தடவை எடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் தான் எடுத்திருக்கான். அதில் மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இன்ஜினியரிங் ட்ரீம்லாம் வச்சுக்க முடியும். 11th CBSE புக்கு வந்து என் கையில் இருக்குது. அவ்வளோ டஃப்பு மேக்ஸ் ஆக்சுவலாக. ஆனால் ஜீவன் வந்து மேக்ஸில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 வருஷமாக அவன் பான்சூவில் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான். நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அப்போவே அவனுக்கு ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் தான் டஃப்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து பான்சூவில் டீச்சர்ஸை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அது நல்லா அதில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங். இப்போது ஸோ 11th பார்த்தீங்கன்னா அவனுக்கு ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் தான் மார்க் பண்ணி வச்சுருக்கான். நிறைய இருக்குது, சம்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆனால் அதையும் அவன் ஈஸியாக பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னா, அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பம்ஸு கொடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் போக 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 அவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு. 11th புக்கில் ஒரு 4-5 சாப்டர் அந்த மாதிரி தான் ரொம்ப டஃப்பு. ஆனால் அதுவும் வந்து அவன் ஈஸியாக பண்ணுறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த பான்சூல அவன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி மேக்ஸில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டான். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வீடியோட பின்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்லேயும் பான்சூ ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பான்ஸு மூலமாக உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் மேக்ஸ் ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ இந்த பான்ஸு ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வேணாலும் போயிட்டு மேக்ஸில் டவுட் இருந்தால் கேட்கலாம். பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை நெக்ஸ்ட்டு வர டீச்சருக்காகவோ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து 50 மினிட்ஸ் லைவ் இன்ட்ராக்ஷன் கிளாஸ் இருக்கும். ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். பான்சு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாம மேக்ஸ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பான்சூல பேரண்ட் ஆப் இருக்கு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து உங்க குழந்தைங்க அன்னைக்கு என்ன கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க, அவங்களோட ரெகுலரான ப்ராக்ரஸ் என்ன, எதுல வந்து இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த ஆப்ல ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கான ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 15 இயர்ஸ் வரைக்கும். உங்கள் குழந்தைங்களையும் இந்த கிளாஸில் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட் வீக் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் வந்த ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். மத்தியானமாக இப்போ நான் கோயம்புத்தூர் கிளம்புறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மோர் தென் 75 ஆர்டர்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து தைப்பூசம் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 1000 rupees அண்ட் எபோவ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு முருகர் வேல் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். செம்ம ரெஸ்பான்ஸு. வேல் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வேல் மட்டும் நான் எனக்காக எடுத்து வச்சுட்டு அதை என்னோட கார் டேஷ்போர்டில் வந்து ஒட்டியிருக்கேன். அது ஸ்டிக்கரோடையே வரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டேஷ்போர்ட்லேயும் ஒட்டிக்கலாம், இல்லை பூஜை ரூமில் வச்சு வழிபாடு பண்ணுறதாலும் பண்ணலாம். டைரெக்டாக மத்தியானம் பார்த்தீங்கன்னா கசான ஜுவல்லரி தான் வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு லாஸ்ட் vlogல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து சிட்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த மாதம் பணம் கட்டுற அந்த ஸ்கீம் இல்லை, இன்னொரு ஸ்கீம். ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஸோ எந்த ஒரு நகைக்கடையில் நம்ம சீட்டு போடுறதா இருந்தாலும் அந்த நகைக்கடை மேலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும்.
2வது அங்க கண்டிப்பா நமக்கு கலெக்ஷன்ஸ் புடிச்சிருக்கணும். நான் வந்து இந்த மாரி லாங் செயின் வித் பெண்டன்ட் 2 சைடு எஸ் ஹூக் போட்டு பெண்டன்ட் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு தேடிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு லென்த்தியான செயின் கிடைக்க மாட்டேங்குது. செயின் வந்து ரொம்ப ஷார்ட் லென்த்தா தான் இருக்கு. ஸோ ஆர்டர் பண்ணா செஞ்சு குடுக்குறோம் அப்படின்ற மாரி தான் எல்லா நகைக்கடையிலயுமே சொல்றாங்க. அடுத்ததா பிரேஸ்லெட்டும் பார்த்தேன். ஏற்கனவே டைமண்ட் பிரேஸ்லெட் தான் டெய்லி கையில போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி சின்ன சார்ம்ஸ் வச்ச மாரி பிரேஸ்லெட் எடுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, 2.6 கிராம்லேருந்து 6 கிராம் வரைக்கும் நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. 2.6 கிராமுக்குலாம் நான் வந்து நிஜமாவே பிரேஸ்லெட் எதிர்பார்க்கல. ஸோ எனக்கு பிரேஸ்லெட் கலெக்ஷன் ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஜெம் ஸ்டோன் வச்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு நெக்லஸாவது வாங்கணும் அப்படி சொல்லி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். அப்போலாம் வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருந்ததா நான் நெனச்சேன். இப்ப அத விட ரேட்டு ஜாஸ்தி. என்னன்னா லலிதா ஜுவல்லரி, ஜிஆர்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல விசிட் பண்ணி இந்த மாடல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ரூபி அண்ட் எம்ரால்ட் செட்டு. அ எனக்கு வந்து கசானால ரூபி அண்ட் எம்ரால்ட் செட் வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்த மாரி தோணுச்சு. இல்ல ஏதாவது கலெக்ஷன் புடிச்சிருந்தா அத பிக்சர் குடுத்தா, அத அப்படியே வந்து நம்ம செஞ்சு குடுத்துருவோம். நீங்க வந்து ஸ்கீம்ல வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலான்ற மாரி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த ரோஸ் கோல்ட்ல ஆரஞ்ச் டிண்ட் வந்த ஆரம் நெக்லஸ் ரொம்ப புடிச்சு சும்மா கழுத்துல போட்டு பார்த்துட்டு இருந்தேன். கசானால கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்தது. நான் பிளான் பண்ண மாரியே ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ரீசெண்டா மர்மல் ஹெர்பல்ஸ்ல லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி அவ்ளோ ஃபீட்பேக்ஸ் அ அவ்ளோ ஹேப்பியா இருந்தது எனக்கு. முக்கியமா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிர்றேன். என்னன்னா, மொடவாட்டு கிழங்கு சூப் பத்தி நான் பேசவே தேவையில்ல. மோர் தென் 1000 பேக்ஸ் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஏன் எப்படி 1000 சொல்றேன்னா, இந்த லேபிள் வந்து 1000 தான் நாங்க பிரிண்ட் பண்ணியிருந்தோம். 1000 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் மறுபடியும் 1000க்கு போயிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா தூதுவளை சூப் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் லான்ச் பண்ணப்பவே ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன். பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அந்த குழந்தைங்களுக்காகவே இதை நான் லான்ச் பண்றேன். பெங்களூர்ல எப்பவுமே மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஒரு தடவை சளி பிடிச்சதுன்னா 1 மந்த்துக்கு வந்து சரியாகாது. என்னன்னா அந்த குளிர் காத்து நமக்கு காது வழியா போயிட்டே இருக்கும். என்னதான் மெடிசின்ஸ் எடுத்து நம்ம சுடுதண்ணி குடிச்சிட்டே இருந்தாலும் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிசின் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. எப்பயாவது சளி பிடிச்சதுன்னா கொடுங்க அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தேன். பெங்களூர்ல இருந்து அவ்வளோ ஆர்டர்ஸ். அதில் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்து என்னோட டீம் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு கேட்லாக்லேயும் அந்த ஃபீட்பேக் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க பையனுக்கு டான்சிலைட்டிஸ் வந்துட்டு ஃபீவர் வந்து ஹை ஃபீவர், வைரல் ஃபீவர் அளவுக்கு ஹை ஃபீவர். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான் பையன். ஸோ அப்போ மெடிசின்ஸும் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. தூதுவளை சூப் வந்து ஆர்டர் பண்ணி அவங்க பையனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையனே வந்து அந்த சூப் குடிக்கும் போது எனக்கு தொண்டை வந்து நல்லா இருக்கு, எனக்கு டெய்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு தினமும் குடிச்சிருக்கா. அப்படி ஒரு கொஞ்ச நாள் ஐ திங்க் 1 வீக்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி ஃபீவரும் சரியாயிடுச்சு. இந்த சூப்புலலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. எனக்கு உண்மையாகவே படிச்சுட்டு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துருச்சு. ஹோப் அவங்க பையன் வந்து இப்போ கம்ப்ளீட்லி க்யூர் ஆகி நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து வந்ததில் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்டை பண்ணோம், விற்றோம், பணம் சம்பாதிச்சோன்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்றப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ தூதுவளை சூப் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கிற டைமில் கொடுக்கலாம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி பண்ணும். ஃபீவர் இருக்கும் போதும் நீங்கள் வந்து வீக்லி ட்வைஸ் கொடுத்தா கூட போதும். இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். காரம்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். 2 சூப்புமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டீஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதுதான். சால்ட் கூட ஆட் பண்ண தேவையில்லை. இல்லை சால்ட் கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ பிபி பேஷண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். நிறைய வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு, இந்தியாவில் இருக்கிற மதர்-இன்-லா, ஃபாதர்-இன்-லாக்கெல்லாம் வந்து மொடவாட்டுக்கிழங்கு சூப் வந்து ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் மொடவாட்டுக்கிழங்கு சூப்புக்கு வர ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த கால் வலி இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணதில். இப்போ ரீசெண்டாக ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே வந்து நான் லான்ச் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஸ்கின் கேரை விட ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸுக்கு தான் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அவ்வளோ நல்லா வந்து போயிட்டுருக்கு. ஹேர் ஆயிலுக்கு வந்து நான் முருகர் மேக்னெட்டு ஃப்ரீ கிஃப்டாக போட்டிருந்தேன் தைப்பூசத்தப்போ. ஏன் வந்து இந்த ஆயிலுக்கு மட்டும் அது கொடுத்தேன்னா, அப்போ தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, இதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்றனால தான் ஹேர் ஆயிலுக்கு போட்டேன்.
செக்கு நல்லெண்ணெய் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ரோஸ்மேரியோட ஸ்மெல்லும் மகிழம்போட ஸ்மெல்லும் வரும். யூஸ் பண்ண ஆரம்பிச்ச வித்தின் 2 வீக்ஸ்ல உங்களால விசிபிளா ரிசல்ட் என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆயிருக்கும். பாடியோட ஹீட் ரெடியூஸ் ஆயிருக்கும். நைட்டு வந்து நல்லா தூக்கம் வரும். அப்புறம் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும். இச்சிங்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஹேர் க்ரோத்தை வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் தயாரிக்கிற எண்ணெய் மட்டும்தான் ஹேர் க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணும். குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில்னால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஹேர் ஆயில் லான்ச் அப்பவே நான் சொல்லியிருந்தேன். நானும் எதேதோ பிராண்டெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து என் தங்கச்சி நான் பெங்களூர் இருக்கும்போது இங்கே வந்தேன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன். 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிட்டு எனக்கு நல்லா லென்த்தியாக அடர்த்தியாலாம் வந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணப்போ தான் சரி எல்லாருக்கும் சேர்த்து பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லான்ச் பண்ணப்பவே சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து ஒருத்தங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதையே அவங்க எழுதியிருந்தாங்க. நானும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் பிராண்டுக்கெலாம் செலவு பண்ணி ஹேர் ஆயில் வாங்கினேன். அதுலெல்லாம் ஆகாதது இந்த பாட்டில் ஆயிடுச்சு. இது வந்து 230 rupees ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஒர்த்த ப்ராடக்ட். இந்த பின்னாடி வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். இதில் இல்லாமல் இன்னும் நாங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல ஃபீட்பேக்கு வர பிடிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் நல்லா கொடுக்கணும் அப்படின்ட்டு இதில் வந்து அதுக்கப்புறமா இந்த ஜடாமஞ்சி அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. உங்களுக்கு வந்து நரைமுடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது கருப்பாக்குற தன்மை அதுக்கு இருக்குது. நரைமுடியை தடுக்கும். அதெல்லாம் நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். மகிழம்பூலாம் இப்போ தான் சேர்க்க ஆரம்பித்தேன். இன்னும் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கலான்ட்டு அதே ரேட்டுக்கு. ஸோ ஹேர் ஆயில் வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கன்யூஸாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த B12 டெஃபிஷியன்சி இருந்தப்போ நான் இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். வீக்லி 1 இன்ஜெக்ஷன் 5 வீக்ஸ்க்கு எழுதியிருந்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து 1 மந்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிராஸ்டிக்கான ஹேர் ஃபால். கரெக்டாக அந்த ஹேர் ஃபால் இருக்கிற டைமில் தான் பிஸ்னஸ் வந்து நான் லான்ச் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன் நான். அப்புறம் என்னோடய ஹேர் வாஷ் பவுடர். எனக்கு வந்து அந்த மெடிசனோட சைடு எஃபெக்ட்டுக்கு வந்து ஃபேஸ்லலாம் அந்த வீடியோஸ்லேயே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஹீட் பாயில் இருந்ததுன்னா உண்மைப்பேட் வந்தனால கிளைமேட்டு சேரமாக வந்துருச்சுன்னு நினச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எஃபெக்ட் வந்து போகும்போது தான் இது வந்து இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட்னு எனக்கு புரிஞ்சது. அவ்வளோ டிராஸ்டிக் ஹேர் ஃபால் இருந்தது. இந்த உண்மையாக சொல்கிறேன், இந்த ஆயிலும் அந்த ஹேர் வாஷ் பவுடர்னால தான் என்னால் அந்த ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் ஹேர் ரீக்ரோத் ஆகுது. உங்களுக்கு என்னோட பர்த்டே விளாக்லலாம் ஹேர் காட்டியிருந்தேன். நல்லா லாங் ஹேர் திக்காகவும் வந்துச்சு. பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது இது வரைக்கும் நான் முடியை வெட்டிட்டு வந்திருந்தேன். சம்மரில் வந்து நம்மளால முடியை வச்சு சமாளிக்க முடியாதுன்ட்டு. ஸோ இது உண்மை. உங்களுக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து ரோஸ்மேரி ஹேர் ஸ்ப்ரே. நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 150 rupees ப்ளஸ் ஷிப்பிங் வரும். இது கூட எடுக்கும்போது 350 rupees காம்போ ப்ரைஸ் வரும். 500 ml ஆயில் வாங்கினீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ரோஸ்மேரி பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து அந்த ஹேர் க்ரோத்தை இம்மிடியேட்டாக ஸ்டிமுலேட் பண்ணும் ஸ்கேல்பில். உங்களுக்கு இச்சிங்கு அலர்ஜி எதுவுமே இருக்காது. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முடி விஷயத்தில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் அதில் படித்தது, கிரே ஹேர் வராமல் இது தடுக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரையே இது ரீடைன் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஆக்சுவலாக ரோஸ்மெரி ஹேர் ஸ்ப்ரே அப்படின்றது ஆயில் கிடையாது, வாட்டர் தான். இது வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முடி எடுத்துட்டு ஸ்கேல்பில் ஜஸ்ட் ஒரு பஃப் மட்டும் அடிச்சுட்டு முடி எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா சீப்பு வச்சு வாரி பின்னிடுங்க. அப்படியே விட்டுருங்க ஓவர் நைட். காலைல கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அந்த எஃபெக்ட் வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருந்தால் தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். முக்கியமாக இதில் நிறைய தடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் வரும். அதுக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே எங்கள் டீம் மெம்பர்ஸோட மெசேஜ் வந்துடும். ஸோ 2 பேர் தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஒர்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷனுக்காக லாஸ்ட் விளாகில் வந்து நான் ஜிஆர்டி பாக்ஸில் வச்சு காட்டிட்டேன் இந்த நெக்லஸை. இது வந்து கசானில் வாங்கினது தான். இதுதான் அது கூட வந்த பாக்ஸு. ஸோ நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இந்த ஃபேன்சி நெக்லஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் நான் ரிங் வாங்கியிருந்தேன். இது வந்து போன தடவை நான் சீட்டு போட்டு வாங்கின நெக்லஸ், தீபாவளி டைமில் வாங்கின நெக்லஸ் கூட வந்த ஸ்டட்டு. இதுதான் இவ்வளோ நாளும் நான் வந்து காதில் போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் இந்த ஸ்டட்டை நோட் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, புதுசாக எங்கே வாங்கினீங்க அந்த மாதிரி கேட்டாங்க. ரீசன் வந்து இந்த மாதிரி மேட் ஃபினிஷும் அந்த கேஸ்டிங் மாடல் மாதிரி எடுத்தோன்னா நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அதனால தான் இந்த தடவை வாங்கின ஸ்டட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து
அந்த மாதிரி மேட் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கோங்க. நார்மல் கோல்டு ஃபினிஷை விட மேட் ஃபினிஷ் வச்சு எடுக்கும்போது நல்லா லுக்காக இருக்குது. செயின் ஒன்று இருந்தால் நம்ம பென்டன் வந்து 2, 3 வச்சுருந்தோன்னா மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட நிறைய ஜுவல் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த செயின் வந்து நான் இங்கே உடுமல்பேட் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இந்த பென்டன்ட்டும் லோக்கல் ஷாப்பில் தான். இந்த பென்டன்ட் மட்டும் நான் லாஸ்ட் டைம் ஜிஆர்டியில் போனப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. நம்ம கோல்டு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இவ்வளோ நாளுமே நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, இந்த மாதம் அமௌண்ட் கட்டிகிட்டு இருந்தோம். 11 மாதம் கோல்டன் ஃப்ளெக்ஸி ஸ்கீமில் நகைக்கடையில் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து கோல்டு ரேட் இப்படி ஏறல. சப்போஸ் நம்ம அப்போ நகை சீட்டு போடும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மந்த்தில் 7,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மந்த்து 11th மந்த் நம்ம கட்டும்போது 7,800 7,600 அப்படி தான் வந்திருக்கும். ஒரு 500 ரூபாயிலேருந்து 800 வரைக்கும் தான் 11 மாதத்தில் ஏறி இருக்கும். அப்போ நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து 1 பவுனுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாதம் கட்டுவோம். அட்லீஸ்ட் அந்த 1 பவுன் நமக்கு வெயிட் பேஸ்டாக கிடச்சிரும். 11 மாதம் கழிச்சு நம்ம நகை வாங்கும் போது நமக்கு 18% வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் கிடச்சிது. நம்ம பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நகை ரேட்டு வந்து இப்படி ஏறும்போது, இப்போ நான் வந்து 14,000 இன்னைக்கு நான் ஷூட் பண்ணும்போது, சரி நம்ம வந்து 8 கிராம் இல்லை ஒரு 11 கிராமுக்கு நகை எடுக்கலாம், 1.25 பவுனுக்கு நகை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த மாதம் 15,000 ரூபாய்க்கு ஒரு சீட் ஆரம்பிக்கிறேன்னா, ஓகே இந்த மாதம் வந்து எனக்கு 1 கிராம் சம்திங் கிடச்சிரும். ஆனால் அடுத்த மாதம் இது என்ன ரேட்டில் இருக்குன்னே தெரியாது. சொல்கிறாங்க இந்த வருஷத்துக்குள்ளே 1 கிராமோட ரேட்டு 20,000 24,000 போகும்னா பயமுறுத்துறாங்க. ஸோ அடுத்த மாதம் வந்து நான் நகை சீட்டுக்கு 15,000 கட்டும்போது எனக்கு 1 கிராம் கிரெடிட் ஆகுமானே தெரியல. ஸோ அப்போ எப்படி இது பெனிஃபிஷியலாக இருக்கும் இந்த மாதம் நகை சீட்டு போடுறது. இப்போ நான் பிளான் பண்ணபடி இப்போது நான் வந்து ஒரு 8 கிராம்னா 1 பவுன் இல்லை ஒரு 1.25 பவுனுக்கு நான் பிளான் பண்ணுறேன். மாதம் 1 கிராமு 11 மாதத்தில் 11 கிராம்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் அது எனக்கு கிடைக்காது. ஏன்னா இப்படி வந்து நகை தங்கத்தோட விலை ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த பிளான் இல்லாமல் கோல்டன் ஃப்ளெக்ஸி வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த கோல்டன் ட்ரீம்ஸ் பிளான் வந்து சொல்லியிருந்தேன் பர்த்டே விளாகில். ஸோ இப்போ நான் வந்து 11 கிராம் வாங்க போகிறேன் இல்லை 10 கிராம் வாங்க போகிறேன்னா இன்னைக்கு ரேட் என்ன 14,000. அப்போ 10 கிராம் பிளான் பண்ணுறேன்னா 1,40,000 அந்த மாதிரி ஒரு லம்பான அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு கட்டி இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து கோல்டு ரேட்டை லாக் பண்ணிடும். 11 மந்த்ஸ் கழிச்சு கிராமோட ரேட்டு 20,000 24,000க்கு போயிருந்தாலும் நம்ம இப்போ 14,000க்கு பிளாக் பண்ணியிருந்தோம். அதே ரேட்டுக்கு தான் வந்து 11 மந்த்ஸ் கழிச்சு எடுப்போம். அதில் 18% டிஸ்கவுண்ட் வரும். அப்போ வந்து நமக்கு மிகப்பெரிய லாபம் அது. ஸோ அதனால தான் இந்த கோல்டன் ட்ரீம்ஸ் பிளானில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் கசானாவில். ஸோ கசானாவில் போயிட்டு நான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குலாம் பார்த்துருந்தேன். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து நகை சீட்டு போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து அந்த நகைக்கடை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது தயவு செஞ்சு அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு என்ன நீங்கள் வாங்க போகிறீங்களோ அது எவ்வளோ பவுன் எவ்வளோ கிராம் வருதோ அது கேல்குலேட் பண்ணி இந்த மாதிரி சீட்டு போட ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த சீட்டு ஸ்கீம் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தோணுச்சு, உங்கள்கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட் இருக்குது, இப்போ லாக் பண்ணிவிட்டு இல்லை ஓல்டு ஜுவல்லுக்கும் நீங்கள் இது பண்ணலாம். ஓல்டு ஜுவல்லு வந்து புது ஜுவல்லா நியூ ஜுவல்லா எடுக்க விரும்புறீங்கன்னா இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ஓல்டு ஜுவல் எவ்வளோ கிராம் இருக்கோ அதை கொடுத்து 916 இருக்கிற பட்சத்தில் இப்போ ஒரு 10 கிராம் இருக்குது உங்ககிட்ட ஓல்டு ஜுவல்னா அதை கொடுத்து 10 கிராமுக்கு வந்து அது அமௌண்ட்டாக எழுதி உங்களுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் 10 கிராமுக்கு புது ஜுவல் வாங்குவீங்க இந்த ரேட்டுக்கு. அதில் வந்து 18% டிஸ்கவுண்ட். ஸோ நீங்கள் காசு கொடுத்தும் லாக் பண்ணலாம், ஓல்டு ஜுவல்லை கொடுத்தும் லாக் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்கீமில் தான் இப்போது கசானாவில் வந்து கோல்டு ரேட்டை லாக் பண்ணியிருக்கேன். நான் போனப்போ என்ன ரேட் இருந்தோ அந்த ரேட்டுக்கு வந்து நான் கோல்டு ஜுவல் லாக் பண்ணிட்டு வந்துட்டேன். 11 மந்த்ஸ் கழிச்சு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ கிராமு என்ன அமௌண்ட்டுக்கு அப்போ லாக் பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம், லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், தீபாவளி டைமில் கசானால 500 rupees நியர்லி 500 rupees ஒரு கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அந்த இது இருக்குது. தீபாவளி டைமில் போயிட்டு நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா கசானால கிராமுக்கு வந்து இவ்வளோ ருபீஸ் டிஸ்கவுண்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ ஜிஆர்டியில் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி சில்வர் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் கொடுப்பாங்களான்னு தெரியல, சில்வர் ரேட்டுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ஸ்கீமையும் போட்டு எடுக்கும்போது 18% டிஸ்கவுண்ட்டும் வரும். தீபாவளி டைமில் வந்து நமக்கு அந்த 500 rupees டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு போன தடவை கடையில் அப்படி தான் சொன்னாங்க. இந்த தடவை போய் நான் ஸ்கீம் போட போது நான் மறுபடியும் கேட்குறேன்,
எனக்கு வந்து தீபாவளி டைமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு அந்த டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குமா அப்படின்னா அவங்க வந்து மாற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலி இல்லை, லாஸ்ட் டைம் நான் சரியாக கேட்கலையான்னு தெரியல. அவங்க என்னன்றாங்க, உங்களுக்கு 18% டிஸ்கவுண்ட் வருது இல்லையா வேஸ்டேஜில், அது போக கிராம்லையும் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கறது கஷ்டம், அந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது மேடம். இதுதான் வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிஷியலாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் தீபாவளி அன்னைக்கு வந்து நகை எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. அதில் வந்து நாங்கள் 500 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் பெர் கிராமுக்கு. அப்போ அந்த இது இருக்கும், ஆஃபர் இருக்கும். இதில் வந்து நீங்கள் போட்டுட்டீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதில் வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ். நீங்கள் ரெண்டில் ஏதோ ஒன்றில் தான் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த ஸ்கீம் வந்து போட்டதில் கண்டிப்பாக தீபாவளிக்கு தான் போய் எடுக்கணும்ட்டு இல்லை. நான் எப்போ போய் எடுத்தாலும் அந்த 18% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஐ மீன் அந்த 330 டேஸ் முடிச்சு நான் எப்போ வேணால் போய் எடுக்கலாம். தீபாவளி டைமில் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 500 ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மாதம் மாதம் நகை சீட்டு போடுறது வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஜிஆர்டியில் வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் பெருசாக இப்போ பிடிக்கல. இங்கே கோயம்புத்தூர் பிரான்ச்சில் அவ்வளோவா நியூ மாடல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெங்களூர் ஒசூரில் நான் பார்க்கல. கசானாவில் வந்து கொஞ்சம் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு ரீசன், எனக்கு கசானா ஜுவல்லரி மேலே ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே இருக்கிற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டு நான் சீட்டு போடுறதா முடிவு பண்ணியிருந்தேன். எனக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன பிளான் பண்ணி கோல்டு ரேட்டை பிளாக் பண்ணிட்டு அமௌண்ட் கட்டணனோ அதே நகையை தான் வந்து நான் 11 மந்த்ஸ் கழித்து எடுக்க போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நான் என்ன ரேட்டுக்கு லாக் பண்ணேன், என்ன ஜுவல் வாங்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணேன்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.